நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 12. சவுனகர் சொல்லிவிட்டு கைகூப்பியபடி அமர்ந்ததும் அவையில் முழுமையான அமைதி நிலவியது. காத்தியாயனரும் மாணவர்களும் தங்களுக்குள் எழுந்த அஸ்தினபுரியிலேயே நெடுநேரம் இருந்தனர். தௌமியர், அஸ்தினபுரியிலிருந்து கிளம்பி இரவு கருமை கொண்ட பின்னரே கங்கை கரையை அடைந்தோம். அங்கே ஒரு குறுங்காட்டில் மரங்களின் அடியில் இரவு தங்கினோம். நாங்கள் ஊர்களுக்குள் செல்லக்கூடாது என்பதனால் காட்டுக்கனிகளையும் கிழங்குகளையும் தான் உண்ண வேண்டியிருந்தது. சமைப்பதற்குரிய கலங்களோ போர்வைகளோ எங்களிடம் இருக்கவில்லை. ஏனென்றால் அஸ்தினபுரியிலிருந்து எதையும் எடுத்து வரக்கூடாதென்பது நெறி என்றார். அன்றிரவுதான் திரௌபதி முதல் முறையாக காட்டில் திறந்த வெளியில் தங்குகிறாள். காடும் வெளியும் எங்களுக்கு புதியவை அல்ல என்பதனால் நாங்கள் உண்மையில் இப்பயணத்தை மகிழ்வுடனேயே அறிந்தோம். நகரின் ஓசைகளை பின்னிட்ட போதே எங்கள் உளநிலை மாறிவிட்டது. இளையோர் மெல்லிய வேடிக்கைகளை சொல்லத் தொடங்கினர். மந்தன் பெருமரங்களில் தொற்று ஏறி எங்கள் தலைக்கு மேலேயே பறக்கும் கந்தர்வனைப் போல வந்து கொண்டிருந்தான். விஜயன் கனிகளை அம்பு தொடுத்து வீழ்த்தி காட்டினான். நாங்கள் அதை இவ்வளவு மகிழ்வுடன் ஏற்கிறாள் என்றே எண்ணியிருந்தோம் என்றார் தருமன். ஆனால் கங்கை கரையில் ஒரு சால மரத்தடியில் இரவு தங்குவதற்காக அமர்ந்த போதுதான் இவள் மிகவும் சோர்ந்திருப்பதை கண்டேன். உடல் வியர்வையில் குளிர்ந்திருந்தது. நமது தங்குமிடத்திற்கு செல்ல இன்னும் எத்தனை நேரம் ஆகும் என்று கேட்டாள். நான் திகைப்புடன், இதுதான் நமது தங்குமிடம் என்றேன். இந்த மரத்தடியா என்றாள். ஆம் என்றேன். அவள் சுற்றிலும் பார்த்தாள். ஏற்புடைப்புகள் நிறைந்த நிலம். இங்கே எப்படி படுப்பது என்றாள். ஏன், இங்கே என்ன என்றேன். வேர்களின் மேல் எப்படி படுப்பது என்றாள். நான் அப்போதுதான் அவள் விழிகளை பார்த்தேன். அவள் திகைப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பீமன், நாங்கள் இதன் மேல்தான் படுப்போம். ஆனால் நீ விரும்பினால் நான் உனக்கு சிறந்த படுக்கையை செய்து தருகிறேன் என்றபடி எழுந்தான். என்ன செய்ய போகிறாய் மந்தா என்றேன். அவன் புன்னகையுடன் காட்டுக்குள் புகுந்தான். கொடிகளையும் வேர்பட்டைகளையும் வெட்டி வந்தான். 2 மரங்களுக்கு நடுவே கொடிகளை இழுத்து கட்டி பின்னி ஒரு தூளியை செய்தான். அதன் மேல் மென்மையான இலைகளை பரப்பி மெத்தையாக்கினான். இதில் படு, உன் அரண்மனை மஞ்சம் அளவுக்கே மென்மையானது என்றான். நான் கங்கையில் இறங்கி நீராடி அந்தி வணக்கங்களை முடித்துவிட்டு திரும்பி வந்தேன். அவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்தனர். பீமன் சுட்டு கொடுத்த கிழங்குகளையும் கனிகளையும் அவள் முன் கண்டேன். விழி தாழ்த்தி எங்கோ இருப்பவள் போல் இருந்தாள். பீமன், அருந்து, இவையே நல்லுணவுகள். மானுட உடலை தேவர்களுக்கு இணையாக எடையில்லாது ஆக்குபவை என்றான். அவள் மெல்ல விரல்களால் பிரித்து உண்பதை பார்த்து கொண்டிருந்த போது அவள் உள்ளம் என்ன எண்ணுகிறதே என என்னால் உணர முடியவில்லை. ஒரு சொல்லும் இன்றி அவள் எழுந்து மஞ்சத்தில் படுத்து கொண்டாள். உண்மையிலேயே அது மிகச்சிறந்த படுக்கைதான். ஆனால் அவள் துயிலின்றி புரண்டு புரண்டு படுப்பதை இருளுக்குள் கேட்டேன். இளையோர் அனைவரும் உறங்கிவிட்டனர். அவளும் நானும் மட்டும் துயிலாதிருந்தோம். பெருமூச்சுகளாக விட்டு கொண்டிருந்தாள். பின்பு அவள் எழுந்து அமர்வதை கேட்டேன். என்னை அழைக்கப் போகிறாள் என்று தோன்றியது. உடனே அவள் எவரை அழைப்பாள் என்று பார்ப்போம் என எண்ணினேன். இளையவரே என அவள் பீமனை அழைத்த போது வேறெவரை அழைப்பாள் என்றே தோன்றியது. ஆனால் பீமன் அங்கில்லை என உணர்ந்தேன். அவன் இருளுக்குள் ஓசையில்லாது நழுவி காட்டுக்குள் சென்று விட்டிருந்தான். நான், என்ன என்றேன். குளிர்கிறது என்றாள். என்ன செய்வது என எனக்கு தெரியவில்லை. என்னிடம் ஆடையாக இடையில் அணிந்த மரவுரி அன்று வேறெதும் இல்லை. நெருப்பிடவா என்றேன். வேண்டாம், அவர்கள் துயிலட்டும் என்றாள். மேலும் ஏதாவது அவளிடம் சொல்ல வேண்டுமென எண்ணினேன். ஆனால் என் நா எடைமிக்கதாக மாறிவிட்டிருந்தது. இருவரும் இருளுக்குள் விழித்திருந்தோம். எத்தனை தொலைவு இருவருக்கும் நடுவே என உணர்ந்த போது எனக்கு திகைப்பாக இருந்தது. பகலொளியில் அந்த தொலைவை விழியால் கணக்கிடுகிறோம். அண்மை என்கிறது அது. நடுவே இருப்பவை பொருள்களே என்கின்றது. இருளில் அது சித்த தொலைவு. நடுவே விரிந்திருப்பது அலகிலி. நான் பெருமூச்சு விட்டேன். சற்று நேரம் கடந்து அவள் பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சுக்களால் உரையாடி கொண்டோம். நான் அப்போதுதான் துருவ மீனை பார்த்தேன். முதற்கணம் அதுவும் இடம் மாறுவதாகவே எனக்கு பட்டது. விழி இமைக்காது அதையே நோக்கி கொண்டிருந்தேன். அதன் ஒளி கூடி கூடி வந்தது.
அது மட்டும் மிக அருகே வந்து என் அருகே நின்றது. கை நீட்டி அதை பிடிக்க முடியும் என்பதை போல நிலைபெயரு என்று சொல்லிக் கொண்டேன். மண்ணில் உள்ள அனைத்து அசைவுகளையும் அளக்கும் நிலைபெயராமை. அதை அவளுக்கு காட்ட வேண்டும் என நினைத்தேன். ஆனால் என்னால் என் உடலுக்குள் புகுந்து கொள்ள முடியவில்லை. இருளுக்குள் ஒரு எண்ண படலம் போல நான் பரவி இருந்தேன். மரக்கிளைகள் வழியாக பீமன் வருவது தெரிந்தது. மண்ணில் அவனுடைய பேருடல் இறகு போல இறங்கி அமரும் விந்தையை கேட்டேன். மெல்ல வந்து தன் சறுக்கு படுக்கையை அவன் அணுகிய போது திரௌபதி, இளையவரே என்றாள். என்ன என்று அவன் கேட்டான். குளிர்கிறது என்றாள். எனக்கும் குளிர்ந்தது. ஆகவே தான் கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வந்தேன், வா என்றான். அவள் ஐயோ என்று பதறிய போது அவன் அவளை இரு கைகளாலும் அள்ளிச் சுழற்றி தூக்கி தோளிலேற்றி கொண்டு விழுதொன்றை பற்றி ஆடி மேலே சென்று விட்டான். ஐயோ ஐயோ வேண்டாம் என்னும் அவள் குரலை மேலே கேட்டேன். அவர்கள் மறைந்ததும் மெல்ல எழுந்து அமர்ந்தேன். அப்பால் விஜயன் புரண்டு படுத்து, கவலை வேண்டாம் மூத்தவரே, அவள் அவருடன் மட்டுமே இயல்பாக இருக்க முடியும் என்றான். அவன் அறிதுயிலன் என்பதை அப்போதுதான் எண்ணிக்கொண்டேன். ஆம் என்றேன். எனக்கு அமைச்சர், இளைய தம்பியருக்கு அன்னை, உனக்கு காதலி, அவனுக்கு மட்டுமே தோழி. விஜயன் நகைத்து, எனக்கு எதிரி என்றும் தோன்றுகிறது என்றான். அவள் கால்கள் புண்ணாக இருக்கின்றன என்று அப்பால் நகுலன் சொன்னான். சகதேவன், ஆம், அதற்கு ஏதாவது மருந்திடலாம் என எண்ணினேன். பழகிக் கொள்வதே நன்று என்று பின்னர் நினைத்தேன் என்றான். துயிலவில்லையா நீங்கள் என்றேன். மூத்தவரே, இதே நாம் இறந்து பிறக்கும் இரவு அல்லவா என்றான் நகுலன். இளையோரே, 12 ஆண்டுகள் என்னும் போது மலைப்பாக இல்லையா என்றேன். இல்லை மூத்தவரே, பெரும் விடுதலை உணர்வே எழுகிறது. எண்ணும் போதெல்லாம் வஞ்சத்தை எதிர்கொண்டு வாழ்வதைப் போல துயர் மிக்கது பிரிதில்லை என்றான் நகுலன். அவ்வஞ்சம் நம்மிலும் நிறையலாகாது என்று காத்து கொள்வதற்கே கற்றவையும் பயின்றவையும் கொண்டு வந்தவையும் முழுமையாக தேவையாகின்றன என்றான் சகதேவன். விஜயன் பெருமூச்சுடன், ஆம், போது தப்பிவிட்டோம். ஆனால் அவர்களை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். மெல்ல மெல்ல அவர்களைப் போலவே நாமும் ஆவதை எதனாலும் தடுக்க முடியாது. ஒரு உச்ச நிலையில் அவர்களுக்கும் நமக்கும் நம்மாலேயே வேறுபாடு காண முடியாது என்றான். ஏன் என்று சினத்துடன் கேட்டேன். மூத்தவரே, அவையில் நான் உரைத்த வஞ்சினத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சகுனியும் துரியோதனனும் கர்ணனும் பிற கௌரவரும் மண்ணாசையால் ஆட்டுவிக்கப்படுபவர்கள். அவர்களின் வஞ்சமும் அவ்வளவுக்கே எளியது. ஆனால் நாம் அவர்களின் குலமருக்கும் பெருவஞ்சம் கொண்டவர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். அவர்களை வஞ்சம் வந்து பற்றி கொண்டிருக்கிறது. அதை விடுவது எளிது. நாம் வஞ்சத்தை சென்று கவ்வியிருக்கிறோம், விடவே முடியாது என்றான் பார்த்தன். நான் அச்சொற்களை கேட்டு திகைத்து விட்டேன். என்னையுமா சொல்கிறாய் இளையவனே என்றேன். ஆம், தங்கள் உள்ளத்திலும் ஒரு கணமேனும் அந்த பெருவஞ்சம் எழவில்லை என்று சொல்ல முடியுமா என்றான். நான் சில கணங்களுக்கு பின், ஆம், அன்றிரவு துயிலுக்கு முன் என் தேவி அவையில் நின்றதை எண்ணிக்கொண்டேன். என் உள்ளம் எரிந்தெழுந்தது. அவர்களின் குலம் முடிக்க வஞ்சம் கொண்டேன் என்றேன். அச்சொற்கள் அவர்களை எரித்துவிட்டன மூத்தவரே. இனி எத்தனை நாட்கள் என்பதே வினா என்றான் சகதேவன். நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இந்த 12 ஆண்டு காலமும் நம்மை கழுவிக்கொண்டே இருப்போம். இந்த காணேகள் அதற்கென்றே நமக்கு அமைந்தது என்று கொள்வோம் என்றேன். இல்லை மூத்தவரே, சொல்லை எழுப்புவது எளிது. அதை வெல்லல் தெய்வங்களாலும் ஆகாது. இனி எப்போதும் நாம் நம் வஞ்சினத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டுமே என்றான் விஜயன். நான் நெஞ்சு கல்லென்றாக புரண்டு படுத்து நீள் மூச்சு விட்டேன். அதன்பின் நாங்கள் ஒரு சொல்லும் பேசிக்கொள்ளவில்லை. சற்று நேரத்தில் ஈர உடையுடன் அவர்கள் திரும்பி வந்தனர். காலை குளிர் என்மேல் ஊசிகளைப் போல இறங்கிக் கொண்டிருந்தது. அவள் அவனிடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு உடலை மேலும் மேலும் ஒடுக்கிக் கொண்டேன். சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் துயின்று விட்டனர். மெல்லிய மூச்சொலியை கேட்டுக்கொண்டு விடியும் வரை நான் உடலை குறுக்கிக் கொண்டே இருந்தேன். முதல் கதிரை கண்டதும் எழுந்து கை கூப்பினேன். என் உள்ளத்திலும் ஒளி நிறைக என்று வணங்கினேன். ஆனால் அச்சொற்கள் என் உள்ளத்தை சென்றடையவில்லை. அங்கு சூரியன் எழவும் இல்லை. அதன்பின் அவள் முழுமையாக மாறிவிட்டாள்.
எங்கள் ஐவரில் அவள் பீமனை மட்டுமே நோக்கினாள். அவனிடம் மட்டுமே உரையாடினாள். அவர்களின் தனியுலகில் சிரித்தும் விளையாடியும் அவர்கள் வாழ்வதை கண்டேன். இங்கு சவுனக காட்டுக்குள் நுழையும் போது அவள் என்னிடம், நாம் மீண்டும் ஏன் மானுடர் உலகுக்குள் நுழைய வேண்டும் என்றாள். இது மானுடர் உலகம் அல்ல, இது வேத நிலை என்றேன். வேதம் மானுடரின் விளைவுகளின் பெருந்தொகை என்றாள். இல்லை, அது ஆழ்ந்த பொருள் கொண்டது என்றேன். அப்பொருள் நூல்கள் மானுடனின் அச்சத்தின் பெருந்தொகை மட்டுமே என்றாள். பின்னர் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. விழைவால் அலைக்கழிந்து அச்சத்தால் அமைந்துதான் இங்கு வந்துள்ளோம் ஆசிரியரே. இங்கு அமர்ந்திருக்கையில் அதை தெளிவாகவே உணர்கிறோம். நாங்கள் செய்ய கூடுவதென்ன என்றார் தர்மன். காத்யாயனர், இன்று இரவு பிந்திவிட்டது. ஒரு நாளுக்கு மிகையான சொற்கள் இவை. இவற்றை எண்ணி அடுக்கி சித்தம் சமைக்கவே பல இரவுகள் ஆகும் என்று புன்னகையுடன் சொன்னார். அரசே, இங்கே குருகுலத்தின் குறுங்காட்டுக்குள் கங்கையின் ஓரமாக பேராலமரம் ஒன்று நின்றுள்ளது. அதை பிரமாணம் என்று எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அழைத்தனர். அந்த மரத்தை நாளை உங்களுக்கு சவுனகர் காட்டுவார். காத்யாயனர் கைகூப்பி கண் மூடியதும் அவரது மாணவர்கள் அமைதி பாடலை பாடினர். அவர் கால் தொட்டு வணங்கி ஒவ்வொருவராக அகன்று சென்றனர். தருமனும் தம்பியரும் வணங்கியதை அவர் அறிந்ததாக தெரியவில்லை. நீள் மூச்சுடன் வெளியே சென்ற தருமன் அண்ணாந்து இடையில் கை வைத்து விண்மீன்களை நோக்கி நின்றார். துருவனை கண்டதும் மீண்டும் பெரும் மூச்சு விட்டார். சவுனகர், உங்களுக்கான வசிப்பிடங்களை மாணவர்கள் காட்டுவார்கள் அரசே என்றார். நகுலன் சிரித்து, நீண்ட நாட்களுக்கு பின் மேலே கூரை கவிந்திருக்க துயில போகிறோம் என்றான். காலை முதற்கதில் எழும் போதிலேயே யுதிஷ்டரும் தம்பியரும் நீராடி காலை வணக்கம் முடித்து தங்கள் குடில் முற்றத்தில் காத்திருந்தனர். சவுனகரும் 7 மாணவர்களும் தொலைவில் இருந்தே வணங்கியபடி வந்தனர். அவர்களின் வாழ்த்துக்கு தருமன் முகமன் உரைத்தார். சவுனகர், செல்வோம் அரசே என்றார். அவர்கள் அவரை தொடர்ந்தனர். தௌமியரும் அவரது 12 மாணவர்களும் திரௌபதியும் சற்று பின்னால் தனியாக வந்தனர். சிறிய ஒற்றையடி பாதை குறுங்காட்டுக்குள் ஆடைக்குள் ஊசி நூல் போல புகுந்து வெளிவந்து மீண்டும் புகுந்தது. காலை பறவைகளின் ஒலி தலைக்கு மேல் பெருகி நின்றது. ஒளிக்குழாய்கள் சரிந்து ஊன்றி நின்ற காட்டுப்பாதையில் மின்னி எரிந்து அணைந்து மீண்டும் மின்னியபடி அவர்கள் சென்றனர். அவர்களின் காலடி ஓசைகள் எங்கெங்கோ பட்டு எதிரொலித்தன. இவ்வழி என சவுனகர் ஒரு சொல் உரைத்த போது உடலில் கல் விழுந்தவர்கள் போல அவர்கள் திடுக்கிட்டனர். தொலைவிலேயே அவர்கள் பிரமாணத்தை பார்த்துவிட்டனர். 1000 கைகள் கொண்ட கார்த்தவீரியனைப் போல தன் கிளைகளை நீட்டி பசுந்தழை கூரையிடப்பட்ட பெரும் மாளிகை போல அது நின்றது. விழுதுகள் ஒவ்வொன்றும் அடிமரம் அளவுக்கே பருத்திருந்தன. அதன் விழுதுகளின் காட்டுக்குள் நிழல் இருளென செறிந்திருந்தது. மேலிருந்து பறவைகளின் பூசல் மழையோசை போல எழுந்து கொண்டிருந்தது. அணுகும் தோறும் அந்த மரம் மேல் எழுந்து மறைந்தது. அதன் விழுதுகள் மாளிகை தூண்கள் என்றாயின. பசுவின் வால் போல சிவந்த முனைக்கொத்துக்கள் காற்றில் ஆடிய இளைய விழுதுகள் தலை தொட்டு ஆட, வேரூன்றி மரங்கள் என்றான பெரு விழுதுகளுக்கு ஊடாக வளைந்து வளைந்து சென்று அங்கு புடைத்திருந்த வேர்களின் மேல் அவர்கள் அமர்ந்து கொண்டனர். அந்தணர்கள் அவர்களை சூழ்ந்து அமர்ந்தனர். நடுவே சவுனகர் உயர்ந்த வேர் பீடம் ஒன்றில் அமர்ந்தார். தருமன் கை கூப்பி, அந்தணரே, தங்களிடம் இந்த மரத்தை பற்றி எங்களிடம் சொல்லும்படி முதன்மை சவுனகர் ஆணையிட்டார். நான் என் விழிவுகளையும் அச்சங்களையும் வெல்வதெப்படி என்று கேட்டதற்கு மறுமொழி என அதை அவர் சொன்னார் என்றார். அரசே, இந்த ஆலமரம் பிரமாணம் என்று பெயர் பெற்றது. சான்று என்று பொருள். நேர்ச்சான்றும் ஒப்புமை சான்றும் ஆகி நின்றிருக்கிறது இங்கு. இதை 3வது காத்யாயனர் இங்கே நட்டார். இதன் அருகே அமர்ந்து இதை சான்றாக்கி வேதம் உணர்ந்து பெற்ற தன் மெய்யறிவை அவர் மாணவர்களுக்கு அளித்தார். பின்னர் வேதம் கற்று நிறைவுறும் நாளில் மாணவர்களை இங்கு அழைத்து வந்து இதை சான்றாக்கி உறுதி பூணும் மரபு உருவானது. 12 தலைமுறை காலமாக வேத சான்றாக இது இங்கே நின்றுள்ளது. இதன் தளிரிலைகள் வேதம் ஓதும் நாவுகள். இதன் பச்சை இலைகள் வேத சொல் கேட்க குவிந்த செவிகள். இதன் வேர் விண்ணில் விரிந்துள்ளது. கிளைகளோ மண்ணில் பறக்கின்றன. இதன் விழுதுகள் மரங்களாகின்றன. மரங்கள் விழுதுகளாகின்றன. தனிமரமே காடானது. இதற்கு இறப்பே இல்லை என்றார் சவுனகர். தருமன் பேரும் மூச்சு விட்டார். சவுனகர்,
அரசே கேள், இத்தருணத்தில் வேதம் உனக்கு சொல்வதென்ன என்று சொல்லும்படி ஆசிரியர் என்னை பணித்திருக்கிறார் என்றார். இதோ சூழ்ந்திருக்கும் காட்டின் ஒவ்வொரு இலையும் விண்ணை நோக்கி இறைஞ்சுகிறது. நீர் விண்ணீர் என, காற்று இன்காற்று என, ஒளி மேலும் ஒளி என இறைஞ்சுதல் உயிர்களின் அறம் என்று உணர்க. தான் என்று உணர்ந்த அணு மறுகணம் விளைவை சூடுகிறது, உயிரை அழிக்க கோருகிறது. அன்னத்தை கோரி பெற்று உடல் சமைக்கிறது, மூச்சை அள்ளி கொள்கிறது. வெளிவந்ததும் மொழியை பற்றி கொள்கிறது. விழைவின்றி உயிர்கள் இல்லை. விழைவின் புலன் அறியும் வடிவையே உயிர் என்கிறோம். ஆகவே விழைக, வாழ்வை வெற்றியை புகழை அறத்தை வீடு பேற்றை. விழைவை வேண்டுதலாக்குக, வேண்டுதலை படையலாக்குக. வேதிக்கப்படுவதே வேதம், வேட்டலே வேள்வி. படைக்கப்படுவதை பெற்று விண்ணக தேவர்கள் அளிப்பதே அருங்கொடை. விண்கொடையால் சிறப்புறுக. இங்குள்ள ஒவ்வொன்றும் வேள்வியில் ஈடுபட்டிருக்கின்றன என்று அறிக. மானை கொன்று ஊனை வாயில் குணர்ந்து தன் மைந்தருக்கு ஊட்டிவிட்டு பசித்து கிடக்கும் பெண் புலி வேள்வியையே இயற்றுகிறது. கோழி குஞ்சை கவ்வி செல்லும் பருந்து ஆற்றுவதும் வேள்வியே. வயலில் வியர்வையை படைப்பவனும் போர்க்களத்தில் குருதி வீழ்த்துபவனும் அவியளிப்பவர்களே. வேட்கப்படுவதே அருளப்படுகிறது. ஆகவே அரசே, வெற்றியையும் புகழையும் விழைக. அதன் பொருட்டு படைக்கலம் கொண்டு எழுக. குருதியெனில் குருதி, கண்ணீர் எனில் கண்ணீர், அனலெனில் அனல், அனைத்தையும் அவியாக்குக. வென்றெடுத்த நிலத்தை முடிசூடி ஆள்க. அறம் நின்று குடி காத்து புகழ் கொள்க. ஆற்ற வேண்டியதை ஆற்றிய பின் அனைத்தையும் துறந்து அகம் நோக்கி அமர்ந்து உதிர்க. அதுவே உன் அறம் என்கிறது வேதம். பிரிதனைத்தும் வெறும் நடிப்புகளே. இயலாமையை தன் தகுதி என கொள்பவனே செயலின்மையை அறமென மாற்றிக்கொள்கிறான். தோல்வியை என் நிலையிலும் சிறப்புறுத்துவதில்லை மெய்வேதம். வேதம் வென்றவர்களுக்குரியது. வெள்ளை எழுந்தவன் கையில் படைக்கலம் நெறிச்சாலையின் கொலைவாள். காட்டுத்தீ சருகுகளே என வெற்றிக்கு உதவாத சொற்கள் அனைத்தையும் அது எரித்து அழித்துவிடும். தயங்க வைப்பது இரக்கம் என்றால் அது இழிந்ததே. அஞ்ச வைப்பது அறக்குழப்பம் என்றால் அது பழி கொணர்வதே. பின்னோக்கச் செய்வது அன்பு என்றால் அது வெறுக்கத்தக்கதே. வெல்க, அடைக, நிறைக, அதுவே வேத மெய்ப்பொருள் என்றுணர்க. நீ அரசன் என்றால் ஆட்சியே உன் முதன்மை வேள்வி. அறத்தில் நிற்றலே நீ அழிக்கும் அவி. அறம் தழைக்கும் மண்ணில் திகழ்வது வேதம். வேதத்தை வாழச் செய்க என்பதே வேதம் அளிக்கும் அறைகூவல். சௌனகர் சொன்னார். ஆனால் விழைவே துன்பத்தை அளிக்கிறதென்பதும் உண்மை. எனவே துன்பம் இல்லாமல் உயிர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று உணர்க. துன்பத்தை முற்றிலும் விட எண்ணும் முனிவர் விழைவை முழுதும் கைவிடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக இழந்து சருகுகளைப் போல மண்ணில் உதிர்கிறார்கள். இன்மை என்றாகி வெட்ட வெளியில் உதிர்தலே அவர்களின் அறம். இன்பத்தை மட்டும் விழைபவன் வேதம் புறப்பவன் அல்ல. துன்பமும் வாழ்க்கையே என்றுணர்ந்து அதையும் வேட்பவனே வேதத்திற்கு இனியவன். நெறியின் பொருட்டு துன்பம் கொள்வதும் இனியதே. நன்றின் பொருட்டு விடும் கண்ணீர் தூய நெய் என வேத நெருப்பை கிளர்ந்தெழச் செய்கிறது. அறத்தின் பொருட்டு சிந்தப்படும் குருதி உலர்ந்த விறகென வேத கனலாகிறது என சௌனகர் தொடர்ந்தார். தன் பொருட்டு மட்டும் கொள்ளும் விழைவே திருஷ்ணை எனப்படுகிறது. உயிர்கள் அனைத்தையும் ஆட்டுவிக்கும் பெருவிசை அதுவே. புல்லும் புழுவும் அச்சரடால் கட்டப்பட்டுள்ளன. கைகளும் கால்களும் சிறகுகளும் துடுப்புகளும் கொம்புகளும் அதனால்தான் ஆட்டுவிக்கப்படுகின்றன. விழைவிலிருந்து விலக உயிர்களால் ஆகாது. ஆனால் திருஷ்ணையிலிருந்து விடுபடுபவனே சிறந்த அரசன். அவனை ராஜரிஷி என்று கொண்டாடுகின்றனர் வைதிகர். மிதிலையின் ராஜரிஷியான ஜனகனை வணங்குக. அரசே, அறத்தின் பொருட்டு கொள்ளும் விழைவே திருஷ்ணையிலிருந்து விடுபடும் வழி என்று அறிக. இது இங்கு ஆற்றப்படுவதற்கு நான் கருவியாகியுள்ளேன் என உணர்பவன் இதுவே நான் என்று உணரமாட்டான். இது என் விழைவு என்றும் அவன் சொல்ல மாட்டான். நீ புலி இரையை தேடுவதைப் போல அரசை நாடினால் துயரையே சூடுகிறாய். எரி விறகை அணுகுவதைப் போல சென்றாய் என்றால் அத்துயர் உன்னுடையதல்ல, உன் அறமே நீ. வேள்வி, கல்வி, கொடை, தவம், உண்மை, பொறுமை, புலன்வெல்லல், விழைவின்மை என்னும் 8 வகை ஒழுக்கங்களும் தன்னிலிருந்து தன்னை விலக்குவதன் வழியாகவே நிகழும். தன்னை ஆட்டுவிக்கும் பெருவிசையே தான் என்னும் உணர்வு என்று உணர்வதொன்றே அவ்வாறு விலகிக் கொள்வதற்கான வழியாகும்.
உன்னை வழிநடத்துவது நீ கொண்ட அறமே ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக. சவுனகர் கைகூப்பி ஓங்கார ஒலி எழுப்பி பேச்சை முடித்தார். யுதிஷ்டர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். இலைகளினூடாக காற்று பெருகிச் செல்லும் ஒலி அவர்களை சூழ்ந்திருந்தது. சொல்வளர்காடு 12வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.